ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, voltas கம்பெனி ஏசியோட ரிமோட்டு. இந்த ரிமோட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. லைன் வருது பாருங்கள். இந்த கோடு இருக்குது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில். இது ஓகே ஒர்க் ஆகுது, பட் ஆனால் ஆன் ஆஃப் மட்டும் ஆக மாட்டுது. மற்றபடி எல்லா பட்டனும் ஒர்க் பண்ணுது. இப்போ பாருங்கள், பேட்ரி கட்டிட்டு போடுற வர எல்லாமே ஒர்க் பண்ணுது. ஆனால் ஆன் ஆஃப் மட்டும் ஆக மாட்டுது. ஏற்கனவே நம்ம ரெஸ்ட்டாக எது க்ளீன் பண்ணி தான் போட்டோம், ஆனால் திருப்பி இதேமாரி வந்திருக்கு. சரி, நம்ம எப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டரியை கட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ வச்சு நீக்கிட்டோம். பொறுமையாக நீக்கிங்க வந்துடும் அது. ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த லாக் ஒன்று இருக்கும், அது உடஞ்சிச்சின்னா அப்புறம் லாக் ஆகாது. வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே 2 பட்டன் இருக்குது பாருங்கள். இது ரீசெட்டு கிளாக் நான் போட்டிருக்கிறதுல ரீசெட் வேணால் ரீசெட் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா எந்த ஒரு டேமேஜில் 4 ஸ்க்ரூவாக பார்த்தோம். 6 ஸ்க்ரூ இருக்குது. 6 ஸ்க்ரூ நம்ம கழட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணி போட்டுருந்தோம்னா திருப்பி அதே மாதிரி வருது. இந்த பட்டனை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே சைடை ஓரம் தூக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சர்க்யூட்னா டேமேஜ் ஆகிடுச்சா இல்லை ஒர்க் பண்ணால் செக் பண்ணணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரில. இருந்தாலும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே மாட்டாமல் செக் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும். அந்த பட்டன்ஸ் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு அடாப்டர். இது இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். இது கிரவுண்டு. அதில் நம்ம பிளாக்கை கொடுத்துட்றோம். இந்த பக்கம் இருக்குங்க பட்டையா, இது ரெட்டு ப்ளஸ்ஸு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டியூசரோ எதை வச்சு நம்ம அதை ஷார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. 24 டெம்பரேச்சரில் செட் ஆகிருக்கு. 25 இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட்டுருந்தால் கொஞ்சம் கிளியரன்ஸாக கிடச்சிருக்கும். திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இந்த ஸ்க்ரூ போட்டுருந்தால் நம்ம கிளியரன்ஸாக இருக்கும். நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு, திருப்பி ஆன் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் எந்த டேமேஜும் இல்லை. பட்டனில் தான் பிரச்சனை. இது பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் கழட்டிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் கோட்டிங் இருக்கும். அதில் இந்த கார்பன் கோட்டிங் தேய்ச்சிட்டதால கனெக்டிவிட்டி சரியாக இல்லை. அதுக்கு நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாம். இந்த மாதிரி ரிமோட் ஒன்று எடுத்துக்கிறேன், சரிங்களா? நம்ம மேலே இருக்கிற கவரை எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயோ இல்லை எந்த சைடில் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த சைடில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக அந்த ஷேப்பில், அந்த ரவுண்டு ஷேப்லேயே கட் பண்ணிக்கணும். இதே போல் நம்ம
கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க் பண்ண அவசியம் இல்லை, அந்த ஷேப்பே தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை, நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தான் கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து க்ளூ ஸ்டிக் எடுத்து சால்ட்ரிங் ஐனை வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணிடலாம். அதை ரொம்பனா அப்ளை பண்ண தேவையில்ல, லைட்டாக. நீங்கள் பாருங்கள் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு டாட் வச்சாச்சு. இப்போ அந்த பட்டன் கார்பன் பட்டன் எடுத்து அது மேலே வச்சு சீட்டிங் வச்சு டியூசர் எடுத்துக்கலாம். அதை அப்படியே வந்து லைட்டாக புஷ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எந்த ஒரு ரஃப்பும் இல்லை, ஃப்ரீயாக புஷ்ஷிங் ஆகுது. ஓகேங்களா? இது மேலே மட்டும் இந்த டபுள் செட் டேப் போட்டிக்கிறேன். ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணும்போது அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த கவர் பிச்சிருச்சு. அதால் நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்கோசரம் அதை வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருந்ததோ அப்படியே வந்து ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த ரிமோட் வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதே கான்செப்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த ரிமோட்டை ஒர்க் பண்ண வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சர்க்யூட்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். அதுக்கு தான் நல்லா உங்கள்கிட்ட காட்டினேன் லாஸ்ட் டைமு. இப்போ பாருங்கள், ப்ளஸ் கொடுத்தாச்சு, மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு விஷயம் வரும். இப்போ நம்ம எப்படி இருந்ததோ அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே புஷ் பண்ணுங்கள், கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து பேட்ரி போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் a குட் டே.